ஐடியாஸை பூரா அவங்க ஃபாலோ பண்ணி அவங்களும் அப்போ நீங்கள் இந்த ஐடியாஸ் தான் யூஸ் பண்ணுறீங்களா, நானும் உங்களோட ஐடியாஸையே யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க, அப்போ நம்ம ஐடியாஸை யூஸ் பண்ணுவாங்க. இதனால நமக்கு எந்த ஒரு கிரெடிட்டும் கிடைக்காது. ஸோ வி ஹாவ் டு செட் அ ஆக்சஸ் கண்ட்ரோல். இந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஐடியாஸை யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா வி ஹாவ் டு செட் அ ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் தட் ஆக்சஸ் கண்ட்ரோல். இப்போ ஆக்சஸ் கண்ட்ரோல்னால் என்னன்னு புரியுதா? ஸோ கவனிங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன் அதர் வேர்ட்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் த செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஆக்சஸ் டு டேட்டா. அதாவது எந்த டேட்டாவை எந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணலாம், எங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே ஆக்சஸ் கண்ட்ரோல். அப்படி செலக்டிவாக எடுத்துக்கிறது. சரியா? இப்போ ஏ வெளியில் இருந்ததுன்னா அது குளோபல், உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா லோக்கல். ஸோ திஸ் இஸ் ஆக்சஸ். ஓகேவா? இங்கே இந்த வேரியபிள் வந்து லோக்கலில் இருக்குது, இது குளோபலில் இருக்குது எப்படின்னு சொன்னீங்க, அதனுடைய ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் லிமிடேஷன்ஸ் அந்த எல்லைக்குள்ளே மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதே மாதிரி தான் இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ். ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் ஆல்ரெடி யூ ஹவ் ஸ்டடிட். வாட் இஸ் another name for that access modifier in our 11th standard means that is nothing but a visibility mode. ஓகேவா? visibility mode நம்ம படிச்சிருக்கோம். there are 3 visibility mode: private, protected, public. what is our default visibility mode means private. ஓகேவா? private தான் நம்ம default னு சொல்லுவோம். private னா உங்களுக்கு தெரியும், அந்த members of the class can be accessed only within that class. ஓகேவா? வெளியிலேருந்து யார் ஆக்சஸ் பண்ண முடியாது, ப்ரைவேட் மெம்பர்ஸை நம்மளால் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. தென் ப்ரொடெக்டட் மீன்ஸ் அதை எங்கெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் த கிளாஸ் அண்ட் தென் இட்ஸ் அ சப் கிளாஸஸ் ஆல்சோ. ஓகேவா? அப்போ பேரண்ட் கிளாஸ்லேயே ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எதில் ஆக்சஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய சப் கிளாஸ், அங்கே அதனுடைய சப் கிளாஸ் எங்கெல்லாம் நமக்கு தேவையோ அங்கே மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. வெளியிலேருந்து பட் ஆனால் ப்ரொடெக்டடையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த கிளாஸ்க்குள்ளேயே பேரண்ட் கிளாஸ்னால் மேலே இருக்கிறது சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். சைல்டுனா கீழே இருக்கிறது டெரைவ்டு கிளாஸ், தட் மீன்ஸ் சப் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளாஸஸ்க்குள்ளே அந்த மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பப்ளிக்னா என்ன அப்படின்னா ஆல் ஓவர், எங்கேருந்து வேணாலும் இப்போ ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெளியிலிருந்து அந்த கிளாஸுக்குள்ளே போய் அதனுடைய மெம்பர்ஸ், பப்ளிக்னுடைய மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆக்சஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ these are the access control techniques we are having in our object oriented programming concept, nothing but C++. ஓகேவா? ஸோ அப்போ பைத்தான் நம்ம இதுக்கப்புறம் படிக்க போகிறது இங்கே 12th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are learning about our பைத்தான் லாங்குவேஜ். அப்போ பைத்தான் லாங்குவேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், பைத்தானில் இந்த மாதிரி வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே, பைத்தானில் ஒரு சாப்டர்ஸ் வைஸ் சொல்கிறப்போ உங்களுக்கு சொன்னேன் பைத்தான்னா என்னன்ட்டு. அதில் எந்த ஒரு டேட்டா டைப்பும் கிடையாது, accessibility கண்ட்ரோலும் கிடையாது. சரியா? அப்போ டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பைத்தானில் என்னன்னு பார்த்தீங்கன்னா they will say that as a public. ஓகேவா? டிஃபால்ட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் in Python is what means பப்ளிக்னு சொல்லுவாங்க. சரியா? எல்லாமே டிஃபால்ட்டாக என்னன்னு இருக்கும், பப்ளிக்காக இருக்கும். அப்போ அவங்க எப்படி வந்து இந்த ஆக்சஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 3 பேராகிராஃபில் நான் சொன்னதை தான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அதனால தான் நான் அதை ரீட் பண்ணல. இது ஆல்ரெடி நம்ம C++லையும் பார்த்துருக்கோம், அதே இதை தான் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா அந்த ப்ரைவேட்டையும் பிளாக் லெட்டர்ஸில் 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அண்ட் பப்ளிக் மெத்தட் என்ஷோர்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன்? பைண்டிங் த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டுகெதர் இன்டு அவர் சிங்கிள் என்டிட்டி. ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்குள்ளே அதுக்கு தேவையான டேட்டாஸ், அதுக்கப்புறம் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அவர் என்கேப்சுலேஷன். இப்போ ஒன்றும் இல்லை, டேக் அண்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள். சாதாரண டேப்லெட் இருக்குது, டேப்லெட் இருக்குது. இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மறந்துருப்பீங்க, அதனால தான் சிலருக்கு ஞாபகப்படுத்தணுங்கிறக்காக இதை சொல்கிறேன். சாதாரண டேப்லெட்டும் இருக்குது, என்கேப்சூல் டேப்லெட்டும் இருக்குது. வை தட் tablet is encapsulated means the tablet will be more secured then powerful. அதனுடைய இது வந்து நமக்கு என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா அந்த மாத்திரையினுடைய இது வந்து டைரெக்டாக அதனுடைய பவர் வந்து ஃபுல்லாக நமக்கு போயிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். அப்போ தான் அதனுடைய எஃபெக்ட் வந்து நமக்கு பாடியினுடைய டெம்பரேச்சருக்கு நமக்கு ஈக்குவலாக அதனுடைய ஒர்க்கு வந்து இருக்கும். ஸோ அதனால தான் the tablet will be encapsulated. ஓகேவா? அது ரொம்ப பவர்ஃபுல். அது இல்லாமல் அதனுடைய இது வந்து அளவு இப்படி தான் நமக்கு ஒரு உடம்புக்குள்ளே அது ரீச் ஆகணுங்கிற இது வந்து நமக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் வை த டேப்லெட் வில் பி என்கேப்சுவல்டு. அதே மாதிரி தான் இங்கே ஒரு டேட்டா, அப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்காங்க, மருந்தை எல்லாம் என்கேப்சுவல் பண்ணி அந்த டேப்லெட்டை நமக்கு
விற்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிளை மேட்ச் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். டேட்டாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. யார் அந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிறதாக தே ஆர் என்கேப்சுலேட்டிங் சம் மெம்பர்ஸ் ஆஃப் தி கிளாஸ். ஓகேவா? அப்போ ப்ரைவேட்டு பப்ளிக்குங்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, பைண்ட் பண்ணி என்கேப்சூல் பண்ணி பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது என்னன்ட்டு? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். பைத்தான் டஸ் நாட் ஹேவ் எனி மெக்கானிசம். லாஸ்ட் 2 பேராகிராஃப் பாருங்கள். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். இது நமக்கு 3 மார்க்கில் கூட வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். டஸ் நாட் ஹேவ் எனி மெக்கானிசம் தட் எஃபெக்டிவ்லி ரெஸ்ட்ரிக்ட்ஸ் ஆக்சஸ் டு எனி இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆர் மெத்தட். சொன்னதான் சொல்லியிருக்காங்க. இதில் பைத்தானில் இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாதுங்க. இந்த மாதிரி அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணுன்னு பாருங்க. Python prescribes a convention of prefixing the name of the variable or method with a single or double underscore to emulate the behavior of protected and public access specifier. இந்த மாதிரி இதை வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த ப்ரைவேட்டு ப்ரொடெக்டட் அப்படிங்கிற அந்த மெம்பர்ஸை வந்து சிங்கிள் அண்டர்ஸ்கோரை வச்சோ அந்த பேருக்கு முன்னாடி சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இல்லை டபுள் அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணி அதை நாங்கள் என்ன பண்ணிடுறோம், எமுலேட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரியா? ஆல் மெம்பர்ஸ் இது வந்து உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா 10th லெசனில் வரும். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லேர்ன் பண்ணுறப்ப இப்போ இதுக்கு உண்டான பாயிண்ட் வந்து அது உங்களுக்கு அந்த இடத்துல புரியும். சரியா? கவனிங்க. அடுத்தது ஆல் மெம்பர்ஸ் இன் பைத்தான் கிளாஸ் ஆர் பப்ளிக் பை டிஃபால்ட். ஆல் மெம்பர்ஸ் இன் பைத்தான் ஆர் டேஷ் பை டிஃபால்ட் பப்ளிக். இது உங்களுக்கு புக் பேக்லேயே வரும், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். தென் நெக்ஸ்ட் வேரியஸ் பை டிஃபால்ட் அண்ட் C++ அண்ட் ஜாவா தே ஆர் ப்ரைவேட். நம்ம C++லேயும் ஜாவாலே என்னன்னு பார்த்தோம், ப்ரைவேட்னு பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் பாருங்கள். எனி மெம்பர் கேன் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் அவுட் சைட் தி கிளாஸ் என்விரான்மெண்ட் இன் பைத்தான் விச் இஸ் நாட் பாசிபிள் இன் C++ அண்ட் ஜாவா. ஓகேவா? பைத்தானில் எந்த மெம்பரை வேணாலும் நம்ம வெளியிலேருந்தே என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸ்னுடைய எந்த மெம்பர்ஸை வேணாலும் வெளியிலேருந்து ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. சரியா? ஆனால் இந்த விஷயம் எங்கே பாசிபிள் இல்லைங்கிறாங்க. C++லையும் ஜாவாலையும் கிடையாது. கண்டிப்பாக அந்த ரூல்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்ட்டு சொல்ல வராங்க. சரியா? ஸோ therefore so far we have completed our 3rd chapter. ஓகேவா? நெக்ஸ்ட் we are going to move to our chapter 4 nothing but algorithmic strategies. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ். ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நிறையா சொல்லியிருப்பாங்க. ஒரு அல்காரிதத்தை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அதில் இருக்கிற காம்ப்ளெக்சிட்டிஸை வந்து எப்படி வந்து நம்ம குறைக்கிறது, என்னென்ன அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன காம்ப்ளெக்சிட்டிஸ் பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அதுக்கான டெக்னிக்ஸ் அவன் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். தட்ஸ் வை தே ஆர் நேமிங் தட் அஸ் இல்லைன்னா அல்காரிதம்ஸ்னு பேர் வச்சுருக்கலாம். அல்காரிதமிக்கில் ஸ்ட்ராட்டஜிஸ் வி ஆர் ஃபாலோயிங் சோ மெனி டெக்னிக்ஸ். வாட் ஆர் த டெக்னிக்ஸ்? ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுகிற ப்ரொசீஜரை தான் நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம், அல்காரிதம்னு பார்த்துருக்கோம். சரியா? அல்காரிதம் இஸ் நத்திங் பட் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஒரு அல்காரிதம்னா என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்காக எழுதுகிற ப்ரொசீஜரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அல்காரிதம்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து இப்போ படிக்காதவங்க யாருமே தெரியாதவங்க வந்து அந்த ப்ரோக்ராமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இஃப் தே ஒன்ஸ் ரீட் தட் அல்காரிதம் மீன்ஸ் தே வில் ஆல்சோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் program. Okay, they can also able to understand that program what they have given in that program by using that algorithm. And the algorithm படிச்சிட்டு அந்த procedure படிச்சிட்டு வந்து அந்த ப்ரோக்ராமை பார்க்குறப்ப they will easily they can also understand. ஓகேவா? அப்போ வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு தான் புரியும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. அல்காரிதம் இருந்துச்சு அப்படின்னா they will able to understand that program also. ஓகேவா? ஸோ அப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு அல்காரிதம்னா நான் என்னன்னு சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜருங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அந்த வேர்டு அல்காரிதம்ங்கிறது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அதில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்ட் மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அல்காரிதம் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வேணும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதனுடைய எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி வச்சுருக்கணும். ஃபைனைட்னஸ்ஸு, டிஃபைனைட்னஸ்ஸு, தென் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட்னஸ், எஃபெக்டிவ்னஸ், இந்த மாதிரி எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் அந்த அல்காரிதமுக்கு இருந்தால் மட்டும்தான் we can solve the problem present in under that algorithm. Okay, by using that algorithm. இதில் டேட்டாஸை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணி ஹேண்டில் பண்ணுறோம் அல்காரிதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி. ஏன் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுக்கு போகிறாங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு
எலமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதை ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணணும், ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ட்ராப் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ட்ராப் மீன்ஸ் இஃப் யூ வாண்ட் டு டெலீட் ஒன் எலமெண்ட் மீன்ஸ் பை யூஸிங் தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டாக் கியூஸ்ன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சரியா? பை யூஸிங் த ஸ்டாக் அண்ட் கியூஸ் we can store the elements in an algorithm. அல்காரிதத்தில் அந்த ஸ்டாக் கியூஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு வச்சுருப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி எடுக்கிறது, ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாமே நமக்கு என்னவா போயிடும், ஈஸியாக போயிடும். அதை தான் அந்த பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்து சொல்லியிருப்பான். ரொம்ப ஈஸி, கவனிங்க. ஸோ அல்காரிதம்ஸ் கேன் பி டெவலப்டு டு எதுக்கு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. மேனிப்புலேட் மீன்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் அண்ட் ரிட்ரைவிங் டேட்டா ஃப்ரம் சச் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, இந்த பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அல்காரிதம்ஸை டெவலப் பண்ணி வச்சாங்க. இதில் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னால் அரேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், டிக்ஷனரி, இது எல்லாமே என்னது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சர்ச்னா என்னன்னு பாருங்கள். அதாவது என்ன அப்படின்னா டு சர்ச் அன் ஐட்டம் இன் அ டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸிங் 2 வழியும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த புக்லேயும் உங்களுக்கு இந்த இதை சொல்லியிருப்பாங்க. சர்ச்சிங்கில் மொத்தம் 2, சார்ட்டிங்கில் மொத்தம் 3 சொல்லியிருப்பாங்க. இது உங்களுக்கு இந்த 5மே 5 மார்க் கொஷின். லீனியர் சர்ச், பைனரி சர்ச், இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட், பபிள் சார்ட். ஓகேவா? இதில் லீனியர் சர்ச் வந்து இந்த 2020 5 மார்க்காக உங்களுக்கு கேட்டுட்டாங்க. தென் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதமும் உங்களுக்கு 3 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்லேயோ வந்துருது. சரியா? ஸோ என்ன அப்படின்னா அப்போ இந்த 2மே வந்துருச்சு. அப்போ வந்தது நமக்கு மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயரில் வரக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ மற்றதில் நீங்கள் கிளியராக நீங்கள் இந்த இயர் நீங்கள் வந்து படிச்சுக்குங்க. சரியா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள். சார்ட்டிங்கில் என்ன அப்படின்னா சார்ட் மீன்ஸ் அரேஞ்சிங். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட் சார்ட்டிங் மீன்ஸ் அரேஞ்சிங். சார்ட்டிங் அண்ட் யூஸிங் சம் மெத்தட்ஸ். சார்ட்டிங் அப்போ டேட்டாஸை நம்ம சார்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் அ பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட் அண்ட் தென் செலெக்ஷன் sort and then insert. Next one is a insert. To insert an item in a data structure. ஒரு data structure குள்ள ஒரு ஐட்டத்தை insert பண்றதுக்கு insertங்கறாங்க. update everyone needs a updation. ஓகேவா? இப்போ ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லி, செகண்ட் மிட்டம், ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு வரோம் அப்படின்னா இப்போ ஹாஃப் இயர்லிக்கு என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி எல்லாம் படித்ததையெல்லாம் படித்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அப்டேஷன். ஓகேவா? புதுசாக ஏதாவது நம்ம இன்சர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். மறுபடியும் எகெயின் அதை படிச்சிருந்தா மட்டும்தான் we can call that as a updation. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெலீட்டிங். தேவையில்லாத நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம். the way of defining an algorithm is called algorithmic strategy. ஓகேவா? ஒரு அல்காரிதமை எந்த வேலை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோமோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ n ஃபேக்டோரியல் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இட் கேன் பி டன் பை டிஃபைனிங் த ஃபங்க்ஷன் டு கால்குலேட் த ஃபேக்டோரியல் ஒன்ஸ் ஃபார் ஐட்ரேஷன் 1. தென் ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ 10 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அப்போ 10 டைம்ஸ் அதை என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை நம்ம ரிப்பீட்டாக கால் பண்ணி அதுக்கான இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ தென் ஒன்லி அப்போ அந்த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் ரீச் ஆகிற வரைக்கும் வி ஹாவ் டு கால் தட் ஃபங்க்ஷன் ரிப்பீட்டட்லி. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுற ஒரு வேவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி. இது எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க எழுதுகிறாங்க. இப்போ இந்த ஃபேக்டோரியலை வந்து நம்ம எந்த வழியில் வேணாலும் எழுதலாம். C++ யூஸ் பண்ணியே எழுதலாம், C ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியே எழுதலாம். அதே மாதிரி ஒரு அல்காரிதமாக கூட ப்ரொசீஜராக எழுதிட்டு எல்லா ப்ரோக்ராம்ஸையும் அதுக்கு எழுதி வைக்கலாம். C லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதலாம், C++, பைத்தான், ஜாவா இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். த வேர்ட் அல்காரிதம் கம்ஸ் ஃப்ரம் த நேம் ஆஃப் த பெர்ஷியன் ஆத்தர் அபு ஜாஃபர் முகமது இப்ன் முசல்லா who wrote a textbook on mathematics. ஓகேவா? யார் மேத்தமெட்டிக்ஸில் டெக்ஸ்ட் புக் எழுதுகிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த அல்காரிதம்ங்கிற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. மெயினாக இந்த அல்காரிதம் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா algorithm is used to solve a problem. Okay, thank you students. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.